ஓகே. ஸோ இந்த செஷன்ல நம்ம VCSA வந்து டெப்ளாய் பண்றது எப்படின்னு பார்ப்போம். vCenter வந்து டெப்ளாய் பண்ணியாச்சு. ஓகேங்களா? vCenter சாரி ESXi வந்து நம்ம கமிஷனிங் பண்ணியாச்சு. லைக் ESXi வந்து நம்ம கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ VCSA வந்து டெப்ளாய் பண்ணணும். தென் only we can able to access the vCenter. Right now இந்த ESXi எந்த ஒரு விர்ச்சுவல் மிஷினும் கிடையாது. ஸோ நம்ம vCenter டெப்ளாய் பண்றப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் ஆகும். ஓகே. இப்போ என்கிட்ட ISO இமேஜ் இருக்கு. VCSA 8.0 ISO இமேஜ் இருக்குது. அதை நான் வந்து டபுள் கிளிக் பண்றேன். டபுள் கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதுல VCSA UI இன்ஸ்டாலர் இருக்கும். அது உள்ள போனீங்கன்னா there is option called Windows 32. Windows 32 போனீங்கன்னா இன்ஸ்டாலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டாலரை கிளிக் பண்ணுங்க. இன்ஸ்டாலர் வந்து லோட் ஆகும். இதுல இன்ஸ்டால் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் நம்ம கொடுக்க போறோம். VCSA டெப்ளாய் பண்றோம். ஓகே, இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 ரெண்டு ஸ்டேஜ் இருக்குது. ரெண்டையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்டேஜ் 1ல நெக்ஸ்ட் கொடுக்குறேன். லைசன்ஸ் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணணும். ஜஸ்ட் அக்செப்ட் கொடுத்துட்டு தென் நெக்ஸ்ட் vCenter server deployment target, which means இந்த VCSA சர்வர் இந்த VCSA VM இருக்கு இல்லையா, இதை எந்த ESXi கொண்டு போய் வைக்க போறீங்க. நம்ம புதுசா ஒரு ESXi கிரியேட் பண்ணோம்ல, அந்த ESXi IP கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ESXi கிரியேட் பண்ணியிருக்கோம். that ESXi IP is 192.168.2.60. ஓகே, இதுதான் டார்கெட் சர்வர். அதனால we can choose as a target server. டார்கெட் சர்வர் இங்க இருந்து பிங் ஆகணும். இந்த மாதிரி பிங் ஆகணும். ஸோ டார்கெட் சர்வர் இங்க இருந்து பிங் ஆனதான் உங்களால அதில் உள்ள கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ 2.60 யூசர் நேம், ரூட், பாஸ்வேர்டு, அந்த ESXi பாஸ்வேர்டு. எந்த ESXi இந்த VM வைக்கிறீங்களோ அந்த ESXi பாஸ்வேர்டு. தென் நெக்ஸ்ட் நல்லா பார்த்துக்கோங்க. vCenter server deployment target. ஓகே, எங்க கொண்டு போய் இந்த VCSA VM வைக்க போறோம் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் இந்த HTTPS போர்ட் இருக்குல்ல ஜி, அது டிஃபால்ட்டா வந்து 443 தான யூஸ் பண்ணுவோம் டிஃபால்ட்டா. ஆமா, அது டிஃபால்ட்டா 443 தான். சர்டிஃபிகேட் வார்னிங் வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட்ல கூட நம்ம சர்டிஃபிகேட் வார்னிங் வந்து எஸ் கொடுத்துருங்க. ஒரே நிமிஷம்ங்க. இது டிஃபால்ட்டா 443 தாங்க. அதுல எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாங்க. ஓகே. சோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட் வார்னிங் கேக்கும். ஜஸ்ட் எஸ் மட்டும் கொடுத்துருங்க. செட் அப் த vCenter server VM. அந்த vCenter சர்வருக்கான நேம் என்ன, நான் என்ன வைக்க போறேன் அப்படின்னா VCSA 8.0 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இப்ப ரூட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். இந்த ரூட் பாஸ்வேர்டு எதுக்கு அப்படின்னா, இந்த VCSA VM இருக்கு இல்லையா, இது ஒரு லினக்ஸ் VM, லினக்ஸ் பேஸ்டு ஒரு VM. அதுக்கான ரூட் பாஸ்வேர்டு செட் பண்ணுங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், அண்ட் நியூமெரிக்கல் ஆல்ஃபா எல்லாமே இருக்கணும். ஸோ இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த VCSA இருக்கு இல்லையா, அந்த விர்ச்சுவல் மிஷின், அந்த vCenter விர்ச்சுவல் மிஷின் VCSA VM அதுக்கான நேம், சரிங்களா? தென் அதுக்கான பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட் இதுல வந்து டெப்ளாய்மெண்ட் சைஸ் வந்து டைனி இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து டிஃபால்ட் வச்சுக்கோங்க. டெப்ளாய்மெண்ட் சைஸ் டைனி வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரொடக்ஷன் என்விரான்மென்ட் கிடையாது, இது வந்து லேப் என்விரான்மென்ட்ல. டைனி அப்படின்னா உங்களால மேக்ஸிமம் 10 ஹோஸ்ட் ஆட் பண்ண முடியும், 100 விர்ச்சுவல் மிஷின் தான் கனெக்ட் பண்ண முடியும். ஸ்மால் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால மேக்ஸிமம் 100 ஹோஸ்ட் கனெக்ட் பண்ண முடியும், 1000 VMs போட முடியும். உங்களோட ப்ரொடக்ஷனா இருந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் டு செலக்ட் either ஸ்மால் ஆர் மீடியம். நம்ம ப்ரொடக்ஷன் கிடையாது, லேப் அப்படின்னா டைனி செலக்ட் பண்றேன். தென் நெக்ஸ்ட் ஜி ஒரு சின்ன டவுட். இப்போ நம்ம வந்து ஸ்மால்னு போட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து ஒரு 1 month இல்ல 2 months கழிச்சு திருப்பி அந்த செட்டிங்கை மாத்த முடியுமா? மீடியம் இல்ல லார்ஜ் அந்த மாதிரி. அது மாத்துறதுக்கான ப்ரொவிஷன் வந்துட்டு மோஸ்ட்லி கிடையாது. நம்ம அப்கிரேட் பண்றப்ப வேணா மாத்திக்கலாம். அப்கிரேட் பண்ணும்போது மட்டும் தான் அந்த ஆப்ஷன் வரும். ஆமா. ஓகே. சோ நெக்ஸ்ட்
இது செப்பரேட் லைசன்ஸ் தானே ப்ரோ? இல்ல விஎம் லைசன்ஸோட செப்பரேட் இன்க்ளூட் லைசன்ஸ் தான். இல்ல செப்பரேட் லைசன்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு எந்த இடத்துல எந்த ஸ்டோரேஜ்ல போய் இந்த விஎம் வைக்க போறீங்க. ஸோ நான் என்னோட லோக்கல்லே வச்சுக்கிறேன், இப்போதைக்கு லோக்கல் வச்சுக்கிறேன். தென் நெக்ஸ்ட் இது எனேபிள் தின் மோட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, கண்டிப்பா அதை கொடுக்கணும். இது கொடுக்காம விட்டுறாதீங்க. இது எதுக்குன்னு நான் லேட்டா சொல்றேன். தின் டிஸ்க் கொடுக்கணும். ஓகேங்களா, இப்ப இந்த விசென்டர் இருக்கு இல்லையா, அதுக்கான ஐபி கான்ஃபிகர் இங்க தான் பண்ணணும். நெட்வொர்க் ஐபி வெர்ஷன், ஸ்டேட்டிக் ஐபி, எஃப்கியூடிஏ நேம் ஆப்ஷன் வேணா கொடுத்துக்கலாம். இதுல ஐபி அட்ரஸ், இங்க ஐபி அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கணும்னா, இந்த ஐபி அட்ரஸ் தான் விசென்டரோட ஐபி அட்ரஸ். ரிமெம்பர் தட் திஸ் இஸ் a vCenter IP. So I'm providing vCenter IP is 71 or 70. Okay, default gateway, DNS server, வேற எதுவும் சேஞ்சஸ் எதுவுமே வேண்டாம், பை டிஃபால்ட்டா இருக்கட்டும். HTTP, HTTPS மற்ற பை டிஃபால்ட் எல்லாமே இருக்கட்டும், எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். நீங்க ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுத்தா போதும். vCenter IP address, this is IP address for communicating the vCenter. சரிங்களா, இப்போ ஒரு என்னெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிறத ஜஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நேம் என்ன கொடுத்தீங்க, ஐபி என்ன கொடுத்தீங்க, எந்த டார்கெட் என்ன டார்கெட், இது ESXi ஐபி, இது vCenterோட ஐபி இது. தென் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் த ஸ்டேஜ் 1 இன்ஸ்டலேஷன். ஒன்ஸ் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தென் இட் வில் ஆட்டோமேட்டிக்லி prompt for stage 2. பட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா வரும். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். இது கம்ப்ளீட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். லைசன்ஸ் கேட்டிங்க இல்லையா, vCenterக்கு தனியாக லைசன்ஸ் வாங்கணும், ESXi தனியாக லைசன்ஸ் வாங்கணும். ESXi லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா கோர் பேஸ்டு லைசன்ஸ் வாங்குவாங்க. ஒரு ESXi எத்தனை கோர் அதை பற்றி லைட்டாக சொல்கிறேன் நான். CPU அதோட ப்ராசஸர் பொறுத்து கோர் பேஸ்ட் லைசன்ஸ் வாங்கணும். ஓகே பிரதர், லைசன்ஸ் வேரியன்ட் இருக்கா? லைக் ஸ்டாண்டர்ட் இருக்கு, ஸ்டாண்டர்ட் இருக்குது, என்டர்பிரைஸ் பிளஸ் இருக்குது. ஸோ நம்ம நீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கணும். கரெக்டா? ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது சின்ன என்வரான்மெண்ட்ல வாங்கிக்கலாம். பெரிய பெரிய என்வரான்மெண்ட்ல கம்பெனி லெஃப்ட்ல என்டர்பிரைஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்டர்பிரைஸ் இல்லை என்டர்பிரைஸ் பிளஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அதில் கிடையாது. ஸ்டாண்டர்ட்ல வந்து ஃபீச்சர்ஸே கிடையாது, சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கும். என்டர்பிரைஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று என்டர்பிரைஸ் ஆர் என்டர்பிரைஸ் பிளஸ். மோஸ்ட்லி என்டர்பிரைஸ் பிளஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க எல்லா இடத்துலையும். ஓகே பிரதர். லைசன்ஸ் இல்லாம எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும்? எவாலுவேஷன் எடிஷன் இது எத்தனை நாள் யூஸ்? எவாலுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 60 days எவாலுவேஷன் பீரியட். அது 60 days கழிச்சு நீங்க ஆக்டிவேட் பண்ணாம விட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹோஸ்ட்ல இருக்கிற விஎம் எல்லாம் நாட் டிஸ்கனெக்ட் ஆயிரும். லைக் அது ரன் ஆகிட்டு தான் இருக்கும், பட் எதுவுமே உங்களால பண்ண முடியாது, எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணாதான் பண்ணவே முடியும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிரும். இல்ல இப்போ vCenter 60 days தான் இல்ல. இப்போ நான் ESXi இருந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் அத? இல்ல, ESXi 60 days தான், vCenterக்கு 60 days தான். நீங்க எப்படி பழைய மாதிரி லைசன்ஸ் முடிஞ்சிச்சா நீங்க எங்க இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியாதுங்க, பண்ண முடியாது. ஓகே, ரெனியூவல் பண்ண பிறகு திரும்ப நார்மலா ஆக்டிவேட். நீங்க ஒரு லைசன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது பேக் டு நார்மல் வந்துரும். அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அது என்ன காஸ்ட் ஜி இருக்கும்? ஸ்டாண்டர்டு என்டர்பிரைஸ்லாம் அது ஆன்லைன்லயே பாத்துக்கலாமா இல்ல? அது ஆன்லைன்லயே பாத்துக்கலாம். சி ESXi லைசன்ஸ் வந்து கோர் பேஸ்டு லைசன்ஸ். ஓகேங்களா, ஒரு கோருக்கு வந்துட்டு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு கோருக்கு 25,000 பே பண்ணணும். அது கோர் பத்தி இப்போ உங்களுக்கு சொன்னா புரியாது, நான் ஒரு கிளாஸ் எடுப்பேன், வாட் இஸ் கோர், ஒரு கோர் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு, அப்ப நான் சொல்றேன். இல்ல இதுல இன்னொரு டவுட் ஜி. இப்போ இந்த ESXiஸும் சரி இந்த VCSAவும் சரி 1 year தான் வேலிடிட்டி அந்த லைசன்ஸ், இல்ல எவ்ரி இயர் நம்ம ரெனியூ பண்ணிட்டே இருக்கணுமான்னு கேக்குறேன். எவ்ரி இயர் ரெனியூ பண்ணணும். அதான் கேக்குறேன். ஓகே ஓகே. நீங்க ஆக்டிவேட் பண்ணணும் எவ்ரி இயர்.
விச் மீன்ஸ் நீங்க இங்க இந்த லைசன்ஸ் இங்க ஒர்க்கா போட்டா போதும். பட் அந்த அங்க விஎம் ப்ராட்காம்ட்ட சொல்லி நீங்க அந்த லைசன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணணும். பட் ரெனியூவலுக்கும் சார்ஜஸ் தானே? ஆமா, கண்டிப்பா. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விசிஎஸ் ஏவிஎம் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. லெட் மீ ஷோ யூ. Right now, Prem in the call with Sadasivam. Let me check. Let me tell you the issue. Let me check with Prem and I will come back to you.
No, no. We recently, I don't think so. We recently performed any activity. Yeah. Okay, let me connect and I will inform. Yeah. Okay. Sure, sure. Okay, okay, sure. Yeah. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசிஎஸ்ஏ அப்படிங்கிற ஒரு கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க. ஸ்டில் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட் ஆகும்போது அந்த விசிஎஸ்ஏ விஎம் வந்து கிரியேட் ஆயிரும். You can see the virtual machine. ஸோ நம்ம கொடுத்த ஐபி அட்ரஸ் எல்லாமே வந்துடும். ஜி இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்றாங்க இல்லையா, இது வந்து அந்த பண்டில் பேக்கை வந்து ஸ்பிளிட் பண்ணி இன்ஸ்டலேஷன் ப்ராசஸா இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்றது? இல்லை கான்ஃபிகரேஷன் தாங்க. ஸ்டேஜ் 1ல வந்துட்டு நீங்கள் வந்து ஐபி கான்ஃபிகர் பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. ஸ்டேஜ் 2ல வந்துட்டு சில செட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுவீங்க. ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. அந்த பண்டல் தான். ஓகே, ஃபைன். இந்த ESXல இந்த vCenter மட்டும் இருக்குமா, இல்லாட்டி வேற VMஸும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாமா? வேற விஎம் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இதுல ரேம் வந்து ஃபுல்லா எடுத்துக்குமா, இல்ல அதுல கொடுத்துருக்க ரேம் ஃபுல்லா ஆக்குபை பண்ணுமா? இப்படி இதுல இந்த vCenterக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அது ஃபுல்லா எடுத்துக்கும். மீன்ஸ் ஆல்மோஸ்ட் அது எவ்வளவு யூசேஜ் பண்றோம் அது அவ்வளவு யூசேஜ்க்கு எடுத்துக்கும். இது இன்ஸ்டலேஷன் இதான் மெத்தடா சார்? ஆமா, இதான் மெத்தட். ஆமா, இல்ல இதுல வந்து ஒரு தனியா விஎம்ன்ற மாதிரி கொடுத்துட்டு இவ்வளவு ரேம்ஸ் அலோகேஷன் அது மாதிரி இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த விசிஎஸ்சி மூலமா தான் பண்ணி ஆகணும். இதுதான் மெத்தட். வேற மெத்தட் எதுவும் கிடையாது. பிரதர், சொல்லுங்க. நீங்க வந்து ஒரே சர்வர் வச்சு பார்த்தீங்கன்னா டொமைன் கண்ட்ரோல் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் டிஎன்எஸ் சர்வீஸ் ஆட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் ஐஏஎஸ் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் வந்து WSUS ஆக்சஸ் கொடுத்தீங்க, இப்போ வந்து EXSI, அதுக்கப்புறம் VMware, இதெல்லாம் வந்து ஒரே சர்வர் வச்சு பண்றீங்க. ப்ரொடக்ஷன்லயும் இதே மாதிரி தான் பண்ணுவோமா நம்ம? இல்ல ஒரே நான் லேப்ல அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன்ல வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ஒவ்வொரு செப்பரேட்டா இருக்கும். நம்ம அது யூட்டிலைஸ் பண்ணி ப்ரொடக்ஷன்ல வந்து ஏன்னா அது வந்து லோடு ஹெவியா எடுக்கிறப்ப கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அடிவாகும். ஸோ அதனால அப்படி பண்ண மாட்டாங்க. ஓகே. நம்ம லேப் செட்டப்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஆமா. ஓகே பிரதர். பட் மோஸ்ட்லி ஏடி டிஎன்எஸ் வந்து ஒரே இதா தான் இருக்கும். ஒரே சர்வர்ல. கரெக்டா? ஆமா.
மற்றபடி WSUS எல்லாமே வேற வேற சர்வரில் போட்டுருவாங்க. ம் ம் ஸ்டேஜ் 1 இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். So you have successfully deployed the vCenter server. If you exit, you can continue with vCenter server setup. So continue கொடுத்தீங்கன்னா it will prompt to stage 2. Stage 2ல next time synchronization வேணா ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். synchronize with ESXi host, SSH access activate. இதை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இது மோஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ல வந்து NTP சர்வர்னு வரும். ஓகேங்களா? நான் இப்போ வந்து இங்க வந்து ESX கொடுக்குறேன், இங்க வந்து ப்ரொடக்ஷன்ல NTPன்னு வரும். இப்ப நீங்க கொடுக்குற பாஸ்வேர்டு வந்து என்னன்னா vCenterோட ஆக்சஸ். சரிங்களா? இப்ப இங்க domain name vSphere.local administrator confirm the password. இப்ப கொடுக்குற பாஸ்வேர்டு தான் vCenterோட பாஸ்வேர்டு.
இதுக்கு முன்னாடி கொடுத்தது வந்து ESXi ரூட் பாஸ்வேர்டு அதுல செட் பண்ணோம். இதுக்கு முன்னாடி கொடுத்தது இப்ப கொடுக்கறது அந்த வந்து VCSI VM ஓட ரூட் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? Okay, இப்ப okay. கொடுக்கிறது இந்த ESXi ஓட பாஸ்வேர்ட். சாரி, இந்த vCenter vCenter-ஓட கன்சோல் ஓபன் பண்றதுக்கு இந்த பாஸ்வேர்ட் தான் கொடுப்போம். கன்சோல் ஓபன் இதை யூஸ் பண்றோம். ஓகே. ஸ்பெல்லிங் கரெக்ட் தானே? vSphere.local vSphere.local. Then next இது ஜாயின் ப்ரோக்ராம் இருக்கும், அன்செக் பண்ணிக்கோங்க. Then next ஒருக்கா வெரிஃபை பண்ணிக்கோங்க இதெல்லாம் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. தென் ஃபினிஷ் கொடுத்தா நீங்க இன்ஸ்டால் பண்றீங்களா ஸ்டாப் பண்றீங்களா இருக்கும். ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு பாஸ் ஸ்டாப் தி இன்ஸ்டலேஷன். அதனால கரெக்டா பாருங்க சொல்லி சொல்லுது. ஓகே, லெட்ஸ் ப்ரொவைட் ஓகே. தென் ஸ்டேஜ் 2 வில் ப்ரொசீட். வெயிட் பண்ணும், ஒரு 50 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும் இது கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. ஓகேங்களா? ஒரே நிமிஷம்.
சார்ட் பேப்பர் நம்ம இந்தியாவில் எவ்வளோ காஸ்ட்? ₹6 இருக்குமா? அந்த ₹6 பேப்பரை நீங்க ரவுண்டா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கட்டர்னு விற்கிது. ₹200 கட்டர் வச்சுட்டு அது ஒரு 10 ரவுண்டு கட் பண்ணி நீங்க Amazon.comல ஒரு பிரைஸ் பாருங்க, $12.99. அது எதுக்கு வாங்குறானு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நானும் ஒரு லட்சக்கணக்கா வித்துட்டேன். சோ இதெல்லாம் ஒண்ணு ₹2 சென்ஸ் ₹20,000
கைஸ் இது கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்டில் கொஞ்சம் லோட் ஆகுது, டைம் ஆகும். எனக்கு இதுல கால் ஜி இது 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளாஸ் இன்னைக்கு அவ்வளவுதானே ஜி? can you contact என்ன சொன்னீங்க? புரியல. இல்ல ஜி இது 100% முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் அவ்வளவுதானே அப்படின்னு கேட்டேன். ஆமா ஆமா முடிஞ்சது, அவ்வளவுதான். கிளாஸ் முடிஞ்சது, அவ்வளவுதான். சோ அடுத்து 100% முடிஞ்சிச்சு அப்படின்னா ரீசென்ட் ஓபன் ஆயிரும், அவ்வளவுதான். கிளாஸ் அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் நாளைக்கு கூட நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம், தேவையில்லாம நம்ம வெயிட் பண்ண அதுதான் வேண்டாம். கேட்டேன். இதுதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் யா சோ நாளைக்கு நம்ம கிளாஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி சரி, தேங்க்ஸ் ஜி. தேங்க்யூ 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 ஜி. தேங்க்யூ பிரதர். ஓகே. கைஸ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஒரு நிமிஷம். So 2.70 இல்லைங்களா இப்போ? 70 தான். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு இப்போ அப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லாகின் பண்றப்ப இந்த மாதிரி தான் விஸ்பியர் வரும். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்தோம் இல்லையா, அது இந்த இடத்துல தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் @vsphere.local password. administrator@vsphere.local password. யா டன். ஸோ vCenter வந்து லோட் ஆயிடுச்சு. ஓகே முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் செஷன்ல வந்துட்டு இதுல ESX ஹோஸ்ட் ஆட் பண்ணி விர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்றது வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. நெக்ஸ்ட் செஷன்ல அதை காமிக்கிறேன். ஓகே தேங்க்யூ, பார்க்கலாம். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.